பெரிய பெரிய ஆட்களெல்லாம் தேடி போல, பெரிய பெரிய பணக்காரங்களை, பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்களை, பெரிய பெரிய ஞானிகளை கர்த்தர் தேடி போல. அவர் தேடி போனது யாரை தெரியுமா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாமல் நாளைக்கு காலையிலைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாத அந்த மனுஷனை கர்த்தர் தேடி போய் உலகத்துக்கே சோறு போடும்படி தேவனுடைய ஜீவ அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுப்பதற்காகவே கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டார். பேதுரு பெரிய ஆளா? இல்லை, சாதாரணமான ஆள். நாணல், அப்படியே அசைகிறவே. இந்த பக்கம் பேசுனா அங்கிட்டு சாஞ்சிடுவார், இங்கிட்டு பேசுனா இங்கிட்டு சாஞ்சிடுவார். திடீர்னு கடல் இறங்கி நடப்பேன்னு சொல்லுவார். இறங்கி நடந்து வாப்பான்னு சொன்னோடனே திடீர்னு கடலை பார்த்தவொடனே, அலையை பார்த்தவொடனே, ஐயோ சாமி கைவிட்டியப்பா, கையை பிடிச்சிக்கப்பான்னுவார். அப்படி மாறுகிற அந்த மனிதனை கொண்டுதான் மாறாததும் அழியாததுமான நித்திய ஜீவனை பிரசங்கிக்கும்படி, இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். இது அவருடைய செயல் பாருங்க. அதனால் அதான் சொல்கிறேன், அவருடைய அழைப்பு என்பது அவ்வளவு வித்தியாசமானது, அது அற்புதமானது, மனிதனுடைய திட்டத்துக்கும் அப்பாற்பட்டது அவருடைய அழைப்பு.